அடுத்தபடியாக எழுத்தாளர் திரு சாரு நிவேதிதா நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு சாரு நிவேதிதா, ஒரு பாடலாசிரியராக மட்டுமில்லாமல் ஒரு கவிஞராகவும் முத்துக்குமார் அவர்கள் கவிதை உலகில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது? எனக்கு ஒரு 25 வருஷமா தெரியும். காஞ்சிபுரத்துல தெரியும். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முத்துக்குமாரை தெரியும். நான் காஞ்சிபுரத்துல போய் ஏதோ ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு பேசும்போது அவங்க அப்பா ஒரு பெரிய வாசகர். அவர் மூலமா தான் என்ன முத்துக்குமார் அறிமுகமானாரு. அப்பா கிட்ட எக்கச்சக்கமான புக்ஸ் இருந்துச்சு. நான் முத்துக்குமாரை பார்க்கும்போது 11வது வகுப்பு மாணவன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் டிவிஎஸ் 50ல வருவாரு. நான் ஈகா தியேட்டர் கிட்ட ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது டிவிஎஸ் 50ல வருவாரு. அண்ணா ஒரு கவிதை புக் எழுதியிருக்கேண்ணே அப்படின்னு கொடுத்துட்டு போவாரு. அப்பெல்லாம் அவர் சினிமா துறையில இல்லை. அந்த டிவிஎஸ் 50யும் முத்துக்குமாரும் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்காங்க. அவரும் பல இடங்கள்ல அந்த டிவிஎஸ் 50யும் நானும் சாரு நிவேதிதாவும் அப்படின்னு நிறைய எழுதியிருக்காரு. என்னோட கோணல் பக்கங்கள்னு ஒரு கட்டுரை தொகுதி, முதல் கட்டுரை தொகுதி என்னோடது அதுதான். அதுக்கு நான் முன்னுரை கேட்டதே முத்துக்குமார்கிட்ட தான். நான் முத்துக்குமார்கிட்ட தான் என்னுடைய மாணவன்கிற முறையில நீ கொடு எனக்கு முன்னுரை அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு முன்னுரை. சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில இருந்து போன் பண்ணியிருந்தாரு. போன் பண்ணி நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன், ஆனா அவர் 24 மணி நேரமும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தே அவர் கூப்பிட்டாரு. சரி, இப்ப மெட்ராஸ் வந்ததும் உங்களை பாக்குறேன்னு அப்படின்லாம் சொன்னாரு. கோயம்புத்தூர்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நலிஞ்சு போயிருந்த மாதிரி தெரிஞ்சுது. சமீபத்துலதான் அந்த குமரகுருபரன், என்னோட நெருங்கின நண்பர் கவிஞர் குமரகுருபரனோட ரொம்ப இள வயசு மரணம், 30 வயசு 35 வயசு தான் இருக்கும், இளைஞன். அவனோட மரணமே எனக்கு ரொம்ப பெரிய பாதிப்பா இருந்துச்சு. ஏன் கவிஞர்கள் இந்த காலையில நியூஸ் வரும்போது எனக்கு நம்பவே முடியல. எதுக்கு கவிஞர்கள் எனக்கு இப்போ முத்துக்குமார் இறந்து போனாலும் அவன் மேல எனக்கு கோபமா தான் வருது. உடம்ப நம்ம சரி பண்ணிக்க வேண்டாமா? இவ்வளவு நொய்வா உடம்ப வச்சுக்கலாமா? ஒரு இராணுவ வீரர் மாதிரி நம்ம எழுத்தாளர்களும் கவிஞர்களும் உடம்ப போற்ற வேண்டாமா? உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிற ஒரு கவிதை வரிதானே நம்மளெல்லாம் அந்த அந்த கவிஞரோட பாரம்பரியத்துல நம்ம வந்தவங்க இல்லையா? அப்படின்லாம் அவனோட என்ன பண்றது, நேத்தே சண்டை போட்டிருக்கணும், நேத்தே சண்டை போட்டிருக்கணும், அதுக்கு முதல் நாளே சண்டை போட்டிருக்கணும். அவனை பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நானும் பாக்குறேன். இந்த குங்குமத்துல உங்களை பத்தி எழுதியிருக்கேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி குங்குமத்துல உங்களை பத்தி எழுதியிருக்கேன், படிச்சீங்களா அப்படின்னாரு. நான் அந்த குங்குமம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும், அதை நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். இப்படி தொடர்ந்து என்னோட பயணம் பண்ற ஒரு ஆளு எனக்கு வருத்தம், கோபம், ஆங்காரம், ஆற்றாமை எல்லாம் ஒன்னா வருது. என்னடா இது, சின்ன பசங்க எப்படி அந்த உடம்ப பேண வேண்டாமா? அது ஒரு டிசிப்ளின் இல்லையா அப்படின்னு என்ன அந்த புகழை நம்மளால இல்லையா? ரொம்ப நாளா சினிமா துறையில இருக்காரு, பாட்டு எழுதிச்சிருக்காரு, கவிஞர். அதை விட என்னன்னா நிறைய படிக்கக்கூடியவர். நிறைய படிக்கிறவங்களுக்கு ஒரு அகங்காரம், கர்வம் வந்துடும். எனக்கே கூட வருது. அப்படி அந்த கர்வமே இல்லாத ஒரு மனிதர். ரொம்ப இறந்து போன பிறகு நம்ம 1008 விஷயம் நல்ல விஷயமா பேசிட்டு இருக்கோம். ஆனா நான் உயிரோட இருந்த போதும் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப என்ன சொல்றதுன்னா, நம்ம திரும்ப திரும்ப நான் நண்பர்கள்ட்ட சொல்றது, உடம்ப கவனிங்க. நம்ம எவ்வளவோ பண்றோம், எல்லாருக்கும் பண்றோம். நமக்காக, இந்த உடம்புக்காக ஒரு நிமிஷம் கூட நம்ம செலவு பண்றது இல்ல. நம்ம ஒரு வாஷ் பேசினோ, ஒரு கிச்சனோ, ஒரு வீடோ சுத்தமா இருக்கணும்னு விரும்புறோம். ஒரு புத்தகத்துல ஒரு அழுக்கு பட்டா கூட தொடச்சிடுறோம். ஆனா நம்ம இந்த உடம்ப, இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்குல்ல இந்த உடம்பு, அந்த உடம்ப நம்ம யாருமே கவனிக்கிறதே கிடையாது. அதை அவ்வளவு மோசமா நம்ம பராமரிக்கிறோம். நியாயமான ஆதங்கம் திரு சாரு, நியாயமான ஆதங்கம் தான். ஆனா நீங்கள் முத்துக்குமாரை இளம் வயதிலிருந்து 11ஆம் வகுப்பு மாணவராக பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அன்றைக்கு டிவிஎஸ் 50ல நீங்க பார்த்த முத்துக்குமார் இவ்வளவு பெரிய பாடலாசிரியராக வருவார்னு எதிர்பார்த்தீங்களா? எந்த விஷயம் அவருடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட விஷயம் இது? வித்திட்ட விஷயம் அவங்க அப்பா. அவர் நிறைய தடவை அவர் சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு அப்பவே தெரியும், நீ பெரிய ஆளா வருவ, நீ சினிமாவில அப்படிங்கிறது. சினிமாவில் இல்லைன்னாலும் வேற எந்த துறையில, கவிதை துறை, எழுத்துத்துறை, நாவல் எதா இருந்தாலுமே நீ டாப்ல வருவ அப்படின்னு நான் இல்லைன்னா நான் என்னோட 15 வருஷத்துக்கு முன்னாடி என் புத்தகத்துக்கு நீ முன்னுரை கொடுன்னு கேட்டிருப்பேனா? அந்த மாதிரி முன்னுரை கொடுத்த ஒரு ஆள் இல்லை. ஃபர்ஸ்ட் எங்க புத்தகத்துக்கு முன்னுரை கொடுத்த ஆளு முத்துக்குமார் தான். நிச்சயமா பெரிய ஆளா வருவாருன்னு எனக்கு தெரியும். நன்றி 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 திரு சாரு. இந்த தருணத்தில் உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.